வெல்கம் டு மார்க்கெட்டிங் எட்ஜ். 80% ஆஃப் ஸ்மால் பிசினஸஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ண 2 அல்லது 3 வருடங்கள்லேயே காணாம போயிடுறாங்க. அதற்கு நிறைய ரீசன்ஸ் காரணமாக இருக்கலாம். பட் அதில் முக்கியமான ஒரு ரீசனாக இருக்கக்கூடியது அவங்க எடுத்த பேட் மார்க்கெட்டிங் டிசிஷன்ஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் அப்படி தோல்வியடைந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ் எடுத்த 3 முக்கியமான ஒரு பேட் மார்க்கெட்டிங் டிசிஷன்ஸ் தான் உங்களுக்கு கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் விஷயம், நோ கிளியர் பொசிஷனிங். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒரு ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை மாதிரியே பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. அப்போது அதில் இருந்து உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி வேறுபடுது? அது ப்ராடக்டோட குவாலிட்டி வைஸ் இருக்கலாம், ப்ரைஸ் வைஸ் இருக்கலாம், சர்வீஸ் வைஸ் இருக்கலாம். ஸோ எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத உங்களுடைய மார்க்கெட்டிங் மூலமாக மக்கள்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். உங்களுடைய பிஸ்னஸுக்கு ஒரு பொசிஷனை நீங்கள் கிரியேட் பண்ணணும். அப்போ தான் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். இரண்டாவது மிஸ்டேக், ரேண்டம் மார்க்கெட்டிங். ஸ்டார்டிங்கில் இன்ஸ்டாகிராமில் பண்ணுவாங்க, அதற்கப்புறமா கூகுள் ஆட்ஸில் பண்ணுவாங்க, அதற்கப்புறமா இன்னொரு பிளாட்ஃபார்மில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் நிறைய பேர் டிஃப்ரெண்டான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி நீங்கள் ரேண்டமாக ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸை செய்யும்போது உங்களுக்கு பிராண்ட் வேல்யூ கிரியேஷனில் ஒரு சிக்கல் ஏற்படும். அதே மாதிரி எது நல்லா வேலை செய்யுது, எது நல்லா வேலை செய்யலை அப்படிங்கிறத உங்களாலே கூட அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் ரேண்டம் மார்க்கெட்டிங்கில் இருக்குது. மூன்றாவது மிஸ்டேக், இன்கன்சிஸ்டன்சி. ஸோ இதுதான் முக்கியமாக நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் செய்யக்கூடியது. அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய தொகையை ஒதுக்கி வைப்பாங்க. பட் ஒரு 6 மந்த்ஸுக்கு அப்புறமா அவங்க மார்க்கெட்டிங்காக ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாத்தையுமே ஒரு தேவையில்லாத செலவு. எப்போவுமே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் மார்க்கெட்டிங் செய்யணும், அதற்கப்புறமா செய்ய தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பேட் மைண்ட் செட்டோட இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. உங்களுடைய மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸில் எப்போவுமே ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய பிராண்டிங் நல்லா ரீச் ஆகும், பிராண்ட் வேல்யூ கிரியேட் ஆகும். ஸோ நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம், 80% ஆஃப் பீப்புள் அவங்க வாங்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாத்தையுமே அவங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய பிராண்டில் இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்போ பிராண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு உங்களுடைய மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த 3 மிஸ்டேக்கை கண்டிப்பாக பண்ணாதீங்க. உங்களுக்கு இதை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு சக்ஸஸ் தன்னால் சேரும். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட்டிங் குறித்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளுடைய மார்க்கெட்டிங் எட்ஜ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.